பார்க்கிறேன், ஏதோ வாயிலிருந்து உதிரக்கூடிய ஒரு சொல் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நான் சொன்னேன். ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கின்ற பொழுது இந்த உலகத்தில் எங்கேயும் மாற்றம் நிகழ்ந்து விடாது. ஆனால் அந்த சொல்லை கேட்டு வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்ததில்லையா, அந்த நபரினுடைய உலகத்தில் மாற்றம் நிகழும். ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது? ஒருவருக்கு எது பெரியது? நான் பல இடங்களில் கேட்டிருக்கிறேன், 30 ஆண்டு காலமாக கேட்கிறேன். யாருங்க பெரியவங்க? யார் பெரியவங்க? படிச்சவங்க எல்லாம் பெரியவங்களா சார்? படிச்சவங்க பெரியவங்களா? இல்லைங்கிறாங்க ஒரு அம்மா. அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், யார் பெரியவர்? யாரை கேட்டாலும் வாயில வார்த்தை வருது, என் புள்ள பெரிய ஆளா வரணும். அப்படின்னா என்ன? யாருக்குமே விளக்கம் தெரிவதில்லை. நான் சொல்லட்டுமா? உங்கள் குழந்தையினால் உங்களால் 4 பேருக்கு நன்மை நடக்கிறதா, நீங்கள் தான் இந்த சமுதாயத்தில் பெரிய ஆள். அந்த நோக்கத்தோடு நாம் இயங்குகிறோமா? நான் ரொம்ப பெரிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமா சொல்றேன். பலர் நம்மில் இருக்கக்கூடிய பல பேருக்கு இது புரிவதே இல்லை. நான் 2 கேள்வியை இந்த மன்றத்தில் வைக்கிறேன். வீட்டில் போய் இந்த 2 கேள்வி, இந்த சகோதரி சொன்ன இந்த 2 கேள்வியை மீளாய்வு செய்யுங்கள். உலகத்தில் எது பெரியது என்று நீங்கள் ஒருவேளை கண்டுகொள்ளக்கூடும். நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீர்கள்? ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். யூத் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், ஆண்கள் இருக்கிறீர்கள், முதியவர்கள் இருக்கிறீர்கள், குழந்தைகள் இருக்கிறீர்கள். நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீர்கள்? இதோ நான் இங்கே இருக்க விரும்புகிறேன், இதோ நான் இங்கே இருக்கிறேன், நான் இந்த மேடையில் நின்று பேச வேண்டும் என்று நினைக்கிறேன், இதோ நான் இங்கே இருக்கிறேன். நீங்கள் இந்த மேடையில் நின்று உட்கார்ந்து பேச்சை கவனிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் என்கிறேன் நான். முதல் கேள்வி, நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீர்கள்? இந்த தெளிவு நமக்கு வந்துவிட்டால் மிகப்பெரிய விஷயங்கள் நம் கையில் அகப்பட்டுவிடும். கையில் அகப்படும் விளக்கு என்கிறான் அறிவை பாரதி. நம் கையில் அகப்படும் விளக்கு எது? நான் 2வது கேள்வியை வைக்கிறேன். இன்றைக்கு புத்தாண்டு, இன்றைக்கு யோசித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது நமக்கு ரொம்ப அழகாக இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய வாழ்நாட்களால் ஆன வரம். இந்த வரத்தை அனுபவிக்கக்கூடிய நாம் எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம்? என்ன காரணத்திற்காக உங்களை நான் நினைத்துக் கொள்ள வேண்டும்? ஒரு சிக்னேச்சர் போட்டுடுங்களேன். அதற்கான வேலையை இன்றிலிருந்து தொடங்குங்களேன். ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு கூட்டத்திற்கு போறேன். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். கூட்டத்திற்கு சென்று பேசினால் புகழ் கிடைக்கும், அனுபவங்கள் கிடைக்கும், செல்வாக்கு பெருகும். ஆனால் பேசக்கூடியவர்களை விட பயனாளிகள் கேட்பவர்கள் தான். கேட்பவர்களுக்கு கிடைப்பது போல் அனுபவமும் அறிவு தேடலும் பேசுகின்றவர்களுக்கு கிடைத்து விடுவது இல்லை. கேட்கக்கூடிய வரம் பெற்றவர்கள். நான் சென்ற மாதத்திற்கு முன்னால் செப்டம்பர் மாதத்தில் ஹூஸ்டன் மாநகரத்தில் ஒரு மிகப்பெரிய பாரதியினுடைய பொன்விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். போய் நாங்கெல்லாம் பேசிட்டோம். பேசி முடித்தாகிவிட்டது. இன்னும் பயணத்திற்கு 2 நாட்கள். அந்த 2 நாட்களில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஊரை சுத்தி காட்டுவாங்க. அவனு சொல்லட்டுமா? போன விஷயம் எதுவா இருக்குதோ, இறை அருளும் இயற்கை அருளும் இருந்தால் நீங்கள் எதை தேடி சென்றீர்களோ அதை விட பலனுடையதாக சிலது அங்கே கிடைத்து விடலாம். எங்கே போகிறீர்கள் என்பதில் இருக்கிறது. நான் போய் உட்கார்றேன். என்னுடைய சாப்பாடு டேபிள்ல முன்னால் உட்கார்ந்து இந்த பெரியவர் என்கிட்ட 2 விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டு சொன்னார். முடிந்தால் நீ இதை பேசு. உன் பேச்சை கேட்கக்கூடியவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ முடிந்தால் அங்கெல்லாம் இதை பேசு. அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன். அவரும் ஒரு பேச்சாளர் தான். ஆனால் நான் காணாத கூட்டத்தை நீ காண்கிறாய், அதனால் நீ பேசு என்று 2 விஷயங்களை சொன்னார். அந்த 2 விஷயங்களை இந்த புத்தாண்டில் உங்களுக்கு சொல்லுகிறேன். முடிந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் எது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள்.
பாரதி பெரிது கேள்னு சொல்லாம பெரிதினும் பெரிது என்கிறார். அந்த இருக்குல்ல, அது ரொம்ப எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏகாரத்திற்கு இந்த அப்படின்னு சொல்ற இந்த அந்த அசை சொல்லுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் உண்டு. இப்ப பாருங்க, தீயினால் சுட்ட புண் புள்ளாரும். இங்க பாருங்க, ஆறாதுன்னா போதாதா? அதனா ஆறாதே. அந்த ஏகாரத்திற்கு பொருள் உண்டு. ஆறவே ஆறாது, ஆறாதே. தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அந்த ஏகாரத்திற்கு அர்த்தம் உண்டு. யார் பெரியவர்கள் தெரியுமா? இந்த சொற்களுக்கு ஊடாக இருக்கக்கூடிய மௌனத்தையும் அசை சொற்களாக தொங்கி இருக்கக்கூடியவற்றின் ஒளியையும் புரிந்து கொள்ளக்கூடியவர். அது நமக்கு புரியுதான் பாருங்க. நான் அந்த 2 கேள்விகளை உங்களுக்கு வைக்கிறேன். நமக்கு எது தெரிவதே இல்லை தெரியுமா? வாழ்க்கை முழுக்க வாழ்ந்து கழித்ததற்கு பிறகும் கூட எது தெரிவதே இல்லை என்றால் நம்மோடு நமக்கு என்ன திட்டம்? ஒவ்வொருவருக்கும் அவரவர்களோடு ஒரு திட்டம் இருக்க வேண்டும். எங்கே இருக்கிறது உங்களோடு உங்களுக்கு திட்டம்? இந்த சமூகத்திற்காகத்தான் உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சமூகம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நீங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்கின்ற திட்டம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? பலர் குற்றம் இழைத்து விடுகிறார்கள், பலர் வீணடித்து விடுகிறார்கள். நான் தெருவில் பார்க்கிறேன், ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கிறாருங்க ஒரு பெரியவர். என்ன யூனிஃபார்ம்னு சொல்ல மாட்டேன். சாப்பாடு டப்பா திறந்து இருக்குங்க. அந்த சாப்பாடு டப்பால கலவையான ஒரு உணவு இருக்குங்க. அவர் குடிபோதையில் தெருவில் கிடக்கிறார். பக்கத்துல சாப்பிட்டபடி கையில இருந்துட்டு அப்படியே மயங்கி கிடக்கிறார் குடிச்சிட்டு. யார் கட்டி கொடுத்த சாப்பாடோ, யார் துவைத்து கொடுத்த ஆடைகளோ, தெருவிலே உட்கார்ந்து நல்ல போதையில் உழன்று கொண்டு கிடக்கிறார். எது தெரியுமா? நமக்கு தெரிவதே இல்லை. இதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று பல பேருக்கு தெரிவதே இல்லை. அதை இளைஞர்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் அவர் சொன்னாரா, 2வது வார்த்தை சொன்னார், என் நிலம் நகர்ந்தது. மிகப்பெரிய விஷயத்தை சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க சில பேர். நான் நம்ம எல்லாருக்குமே சொல்றேன், என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். ஆர்ப்பாட்டமான விஷயங்களையும் அட்டகாசமான விஷயங்களையும் நகைச்சுவையின் உச்சங்களையும் கேட்டு கேட்டு பழகி போனதால் அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் சிந்தனை வழியில் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற சொல்லை பேசுகின்றவர் பேச்சை நாம் கேட்பதே இல்லை. வெறும் ஆர்ப்பாட்டமான வெறும் நகைச்சுவையான பழகிவிட்டது நமக்கு. இதிலிருந்து நாம் எப்படி வெளியில் வருவது என்பதற்கு இதோ நான் சொல்லுகின்ற இந்த 2வது விஷயம். அவர் சொன்னார், if you touch anything under the sky, இங்கிலீஷ்ல தான் சொன்னார், if you touch anything under the sky it has its own price tag. என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது. விலை என்பது not in terms of money, பணத்தை சார்ந்ததல்ல. ஒரு உறவை வேண்டும் என்கிறீர்களா, அதற்கு ஒரு விலை உண்டு. நிறைய பணம் வேண்டுமா, அதற்கு ஒரு விலை உண்டு. நீங்கள் பேச்சாளராக வேண்டுமா, விலை உண்டு. நீங்கள் இந்த நாட்டின் பிரதம மந்திரியாக வேண்டுமா, விலை உண்டு. விலை என்பது பணம் கிடையாது. எதை நீங்கள் விடுகிறீர்கள், எதை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள், எதை நீங்கள் தியாகிக்கிறீர்கள், எங்கே நீங்கள் களமாடுகிறீர்கள், எல்லாம் நீங்கள் தரக்கூடிய விலைதான். மடோனா சொன்னாங்க, ஐ பே ஃபார் மை ஃபேம். அவங்களுடைய வர்டிக்ட், சாகும் பொழுது அவர்கள் எழுதி வைத்த குறிப்புகளிலே கண்டுகொண்ட விஷயம், ஐ பேட் ஃபார் மை ஃபேம் என்று எழுதினார். எதை நீங்கள் தந்தாலும் தொட்டாலும் அதற்கு ஒரு விலை உண்டு என்று சொன்னார் அந்த பெருந்தகை. நான் இந்த 2 விஷயத்தையும் உங்களுக்கு முன்னால் விதையாக வீசியிருக்கிறேன். எனக்கு விதை பிடிக்கும். ஏன் தெரியுமா? விதை போல் ஒரு கலக பொருள் இந்த பூமியிலேயே கிடையாது. அது பூமியில் விதைத்தால் பூமியின் அத்தனை மரபுகளையும் மீறி
அத்தனை அறிவியல் விஷயங்களையும் மீறி, புவி ஈர்ப்பை மீறி பிளந்து கொண்டு வெளியில் புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக கிளம்புகிறது. அதுபோல் ஒரு கலகத்தை நான் பார்த்ததே இல்லை. நாம் வீரியமுள்ள விதையாக இருக்கிறோமா? நாம் எங்கிருந்து தொடங்குவது நம்முடைய வாழ்க்கையை?